அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக இன்றைக்கி பிஜிஎம்மில் A3 ராயல் பாஸுக்கான வீக் 6க்கான ராயல் பாஸ் மிஷன்ஸ் இன்றைக்கி அன்லாக் ஆகிருக்கு. இந்த வீக் 6க்கான ராயல் பாஸ் மிஷன்ஸை சிம்பிளாகவும் அண்ட் ஈஸியாகவும் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்னா அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீக் 6க்கான 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த ஃபர்ஸ்ட் எலைட் மிஷன் யூஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் 10 டைம்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நாம் கிளாசிக் மோடில் ரேங்க்ட்லையோ இல்லை அன்ரேங்க்ட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது 10 தடவை ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட் 10 தடவை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிஷினை ரொம்ப சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது. ட்ரிக்கு என்னென்னா, இந்த மிஷினை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட். நம்ம ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு செவுத்துக்கு பக்கத்தில் போயிட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்குல்ல, உங்களுடைய லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு, பேண்டேஜ், அப்புறம் இந்த எனர்ஜி ட்ரிங்க்லாம் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக உங்களுடைய த்ரோபல்ஸ் ஐட்டம் இருக்குல்ல, மாலி அப்புறம் பாம், இதெல்லாம் நம்ம த்ரோ பண்ணுற இடத்துல நீங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டை நீங்கள் உட்காந்துருக்கிற அந்த செவுத்து மேலே த்ரோ பண்ணுங்கள். த்ரோ பண்ணோடனே அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் செவுத்து மேலே பட்டு கீழே விழுந்துடும். நீங்கள் கீழே விழுந்த அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டை நீங்கள் எடுத்தாலே போதும், அது 1ன்னு கவுண்ட் ஆகிடும். இதே மாதிரி ஒன்றா நீங்கள் செவுத்தில் அடித்து நீங்கள் கீழே விழுற அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டை பிக்கப் பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும். 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் எலைட் மிஷன் பிக்கப் கில்லி சூட் 1 டைம் இன் கிளாசிக் மோட். நாம் கிளாசிக் மோடில் ரேங்க்ட்லையோ இல்லை அன்ரேங்க்ட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது கில்லி சூட் இருக்குல்ல, இது ட்ராப்பில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அந்த கில்லி சூட்டை ஒரே ஒரு தடவை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எலைட் மிஷன். இந்த மிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு மித்திக் ட்ரெஸ்ஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கான அப்கிரேட் கார்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மிஷன் என்னன்னா, டீல் எ டோட்டல் ஆஃப் 200 டேமேஜ் வித் ஹெட் ஷாட்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் நீங்கள் கில் பண்ணுற எனிமியோ இல்லை அடிக்கிற எனிமியோ நீங்கள் ஹெட் ஷாட்ஸ் பண்ணும்போது அந்த டேமேஜ் இதில் கவுண்ட் ஆகும். டோட்டலாக 200 டேமேஜ் வந்தோடனே இந்த மிஷன் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு ரிப்பீட்டபிளான மிஷன் தான். வீக் 6 ஒன்லி ஸ்பெண்ட் 100 மினிட்ஸ் இன் மேட்சஸ். வீக் 6 எப்போ அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் இந்த மிஷன் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதாவது நீங்கள் இன்கேமில் அரேனா மோட்லேயோ இல்லை ஆர்கார்டு மோட்லேயோ இல்லை கிளாசிக் மோட்லேயோ நீங்கள் மேட்சஸ் விளையாடும்போது நீங்கள் மேட்சஸ் விளையாடுற எவ்ரி மினிட்டும், நீங்கள் சர்வை பண்ணுற எவ்ரி மினிட்டும் இதில் கவுண்ட் ஆகும். டோட்டலாக 100 மினிட்ஸ் வந்தவுடனே இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்தில் நீங்கள் இந்த மிஷனை 6 தடவை கம்ப்ளீட்டும் பண்ணிக்கலாம். 150 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு ஃப்ரெண்டு பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்யூப் 2 ஃபயர் ஆர்ம்ஸ் வித் ஃபுல் அட்டாச்மெண்ட்ஸ் இன் த சேம் டைம் இன் 5 கிளாசிக் மோட் மேட்சஸ். அதாவது நீங்கள் 2 ஒரே மாதிரியான கன்னை எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அட்டாச்மெண்ட்டையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிஷனை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக முடிக்கிறதுக்கு நம்மகிட்டையும் ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது. ட்ரிக் என்னென்னா, நீங்கள் 2 DP28 எடுத்துக்கோங்க. 2 DP28 எடுத்துக்கிட்டு 2 DP28க்கும் தேவையான அந்த அட்டாச்மெண்ட், அந்த கன் ஷீல்டு ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். 5 டோக்கன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2 டோக்கன் வாங்கிக்கணும். 2 டோக்கன் வாங்கினதுக்கப்புறம் 2 கன்னுக்குமே ஒரே மாதிரியான ஸ்கோப்பும் போடணும். ரெட் டாட்னா 2 கன்னுக்கும் ரெட் டாட் போடுங்க. நீங்கள் எந்த ஸ்கோப் போடுறதா இருந்தாலும் 2 கன்னுக்குமே ஒரே மாதிரியான ஸ்கோப் போட்டாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு ஃப்ரெண்டு போனஸ் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய ராயல் பாஸ் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னல் RP பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மிஷன் என்னன்னா, ஃபினிஷ் 3 எனிமீஸ் வித் M249 இன் கிளாசிக் மோட். M249 அப்படிங்கிற ஒரு மிஷின் கன் இருக்குல்ல, லைட் மிஷின் கன்னு. அந்த லைட் மிஷின் கன்னில் 3 எனிமீஸை கிளாசிக் மோடில் நீங்கள் ரேங்க்ட்லையோ அன்ரேங்க்ட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு டீம் பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த மிஷனை உங்களுடைய டீம்மேட்ஸ் கூட விளையாடும்போது மட்டும்தான் கவுண்ட் ஆகும். எலிமினேட் எ பிளேயர் வித் வெஹிக்கிள்ஸ் 1 டைம் வித் டீம்மேட்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்க்லையோ இல்லை அன்ரேங்க்லையோ மேட்சஸ் விளையாடும்போது ஒரே ஒரு எனிமியை வண்டி ஏற்றி கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் வண்டி ஏற்றி அந்த எனிமியை கில் பண்ணும்போது உங்களுடைய டீம்மேட் நீங்கள் கில் பண்ணும்போது அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
60 RP பாயிண்ட்ஸ்க்கான the next mission finish one enemy with the DBS in classic mode. நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்ல இல்லை அன்ரேங்கட்ல மேட்சஸ் விளையாடும்போது டிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் கன் இருக்குது. அந்த ஷார்ட் கன்னால் ஒரே ஒரு எனிமையை நீங்கள் கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான the next mission finish 3 enemies with the pistol in any mode. நீங்கள் எனி மோடில், அதாவது ஆர்காடோ, அரினாவோ, கிளாசிக்கில், ரேங்கடோ இல்லை அன்ரேங்கட்லோ எதுலலாம் நீங்கள் விளையாடுங்க. ஜஸ்ட் ஒரு 3 எனிமிஸை வந்து பிஸ்டல் எடுத்து அந்த பிஸ்டலால் 3 எனிமிஸை கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான the next mission week 6 only log into the game on a total of 3 days. அஃபிஷியலாக எப்போ வந்து week 6 வந்து ஸ்டார்ட் ஆகுதோ week 6 ஸ்டார்ட் ஆன உடனே நாம் இன்கேமில் ஜஸ்ட் ஒரு 3 நாள் வந்து லாகின் பண்ணாலே போதும். இந்த மிஷன் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக கம்ப்ளீட் ஆகிடும். 30 RP பாயிண்ட்ஸ்க்கான the next mission finish one enemy with M762 in classic mode. நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்க்ல இல்லை அன்ரேங்க்ல மேட்சஸ் விளையாடும்போது ஒரே ஒரு எனிமையை M762 அப்படிங்கிற அந்த அசால்ட் ரைஃபிள் கன்னால் எலிமினேட், அதாவது கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 RP பாயிண்ட்ஸ்க்கான the next mission deal 500 damage in arena mode. நீங்கள் அரேனா மோடில் டிடிஎம்மோ, அரேனாவோ, கன் கேமோ இதில் இருக்கிற எந்த மேப்லாம் நீங்கள் விளையாடுங்க. நீங்கள் விளையாடுற அந்த மேப்பில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 500 டேமேஜ் பண்ணியிருந்தாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 30 RP பாயிண்ட்ஸ்க்கான the லாஸ்ட் மிஷன் rescue a teammate one time in classic mode. நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்க்ல இல்லை அன்ரேங்க்ல மேட்சஸ் விளையாடும்போது உங்களுடைய டீம்மேட் நாக் அவுட் ஆகிட்டாங்கன்னா ஒரே ஒரு தடவை நீங்கள் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ அண்ட் பை பாய்.